வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வீட்டிலே பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? ஒரு பைனாப்பிள் நான் எடுத்துருக்கேங்க. ஆனால் நான் பண்ண சூப்பராக இருந்துச்சு. பைனாப்பிள் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்க கூட ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக பண்ணி தந்துருக்கீங்கம்மான்னு சொல்லிச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம வீட்டிலே பண்ணி கொடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக அமைஞ்சிருக்கே, எப்படி வருமோன்னு தான் நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, சூப்பராகவே வந்துச்சு. இப்போ பைனாப்பிள் ஜாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பைனாப்பிள் எடுத்து அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிறேங்க. இந்த நடுவில் இருக்க தண்டு பகுதியை நான் எடுத்துட்டேன். மிச்சத்தெல்லாம் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அதை நம்ம மசியாக அரைச்சி எடுத்துடலாங்க. கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், பைனாப்பிள் மட்டும் போட்டால் போதுங்க. இந்த மாதிரி நான் போட்டாச்சு. இப்போ மசியாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த பாருங்கள். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். தீயை சிம்மில் வச்சுக்கலாங்க. எனக்கு ஒரு பவுல் அளவுக்கு பைனாப்பிள் கிடச்சிருக்கு, அரைச்ச விழுது. சரி, இப்போ நம்ம இதை கடாயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. சிம்மிலே இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி லேசாக ஊறி வரும். இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் திரைக்கும். கொஞ்சமாக சிம்மிலே வச்சுக்கோங்க, மேலே திரைச்சிடக்கூடாது, அதுக்காக தாங்க சொல்கிறேன். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு சீனி போடுறேங்க. எனக்கு 1 கப் அளவுக்கு தான் கிடச்சிருந்தது பைனாப்பிள், அதனால் நான் 3/4 கப் அளவுக்கு தாங்க போடுறேன். என்னோடய பைனாப்பிள் நல்ல இனிப்பாக இருந்துச்சு இந்த பைனாப்பிள், அதனால தான் நான் 3/4 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு பைனாப்பிள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிப்பு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. சில பைனாப்பிள் புளிப்பு தன்மை இருக்கும், அதனால் சீனி நீங்கள் 1 கப் இல்லைன்னா 1/4 கப் அளவு கூட போட்டுக்கலாம். இது இனிப்பாக இருந்ததுனால தான் நான் 3/4 கப் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு இப்போ வந்துடுச்சு. இப்போ இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லாதனால தான் நான் வினிகர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட லெமன் இருந்துச்சுன்னா ஒரு 5 ட்ராப்ஸ் போல் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், பைனாப்பிள் ஜாம் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் ஊற்றி பார்க்குறேன். ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சுன்னா பைனாப்பிள் ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.